ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மட்டன் சூப். ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக வீட்டிலே எப்படி பண்ணலாம், நம்ம இந்த ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஜெய் பேஷனுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மட்டன் சூப்புக்கு நான் 100 கிராம் நல்லி எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். அது ஒரு 4-5 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 லிட்டர் குக்கரில் மட்டனை போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் 1, தக்காளி மீடியம் சைஸ் 2 ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு அந்த மட்டன் கூடயே போட்டுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க மட்டனை. அதில் முடியெல்லாம் இருக்கும், அதனால் நல்லா ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். என்னென்ன போட்டிருக்கேன், மட்டன் போட்டிருக்கேன், வெங்காயம் போட்டிருக்கேன், தக்காளி போட்டிருக்கேன், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன், உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி வந்து நீங்கள் தாராளமாக விடலாம். சூப்புனாலே நம்மளுக்கு தண்ணி வந்து நம்ம எவ்வளோ வேணால் விட்டுக்கலாம். இப்போது விசில் போட்டுடலாம். விசில் போட்டு ஒரு 7-8 விசில் நல்லா வேகட்டும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஒரு இரும்பு கடாயில் வச்சிங்கன்னா அது சீக்கிரமாக ரோஸ்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா 2 ஸ்பூன் தனியாவை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃபைனாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் இது கூடயே நான் காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகா ஒரு 4 போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மிளகும் போட போகிறதுனால 4 காஞ்ச மிளகா போதும். இப்போ இதெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போ பெப்பர் தூள் இருக்கிறதுனால நான் பெப்பர் வந்து இது கூட போடல. உங்களுக்கு பெப்பர் தூள் இல்லைன்னா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பரும் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா காஞ்ச பிளெண்டரில் நம்ம இதை வந்து பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுதான் தேவையான மசாலா நம்மளோட சூப்புக்கு. இப்போது நம்ம இந்த சூப்பை வந்து தாளிச்சிக்க போகிறோம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு வந்து ரொம்ப நல்லது, டைஜஷனை ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. பேலீஃப் கிள்ளி போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம மட்டனில் வந்து குக் பண்ணும் போது போட்டிருக்கோம். இப்போ உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அது வந்து எண்ணெயில் நல்லா பொரியும் போது உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். அதனால் நான் ஒரு 1/4 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கிறேன். இப்போ இது எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கறிவேப்பிலை எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லது சூப்புக்கு. கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, இதெல்லாம் தான் நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த சோம்பு, கறிவேப்பிலை இதெல்லாம் உடம்புல நம்ம அடிக்கடிக்கு சேர்த்தா தான் நம்ம உடம்பு வந்து பேலன்ஸ்டாக நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் 10 விசில் எடுத்துட்டேன். அந்த நல்லி எலும்பெல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நான் தாளித்ததும் கூட போட்டுட்டேன். இப்போ தண்ணி வந்து நீங்கள் தாராளமாக விட்டுக்கலாம். ஒரு 4-5 கிளாஸ் தண்ணி நீங்கள் விட்டுக்கோங்க. சூப்பு வந்து நல்லா தண்ணியாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம தூள் போடுவோம், அதனால் அது கரெக்டாக இருக்கும். ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நீங்கள் தண்ணி விடலாம். 1/2 லிட்டர் அதுக்கு மேலே கூட நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 100 கிராம் நல்லிக்கு. இப்போது நம்ம பொடி பண்ண அந்த தூளை நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. அதுக்கு மேலே வேண்டாம். ஏன்னா மட்டனும் குக் ஆகிடுச்சு, நம்ம தாளிச்சும் போட்டுட்டோம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கேன். உப்பு வந்து பத்தலைன்னா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு, நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியும் விட்டுட்டேன். இப்போ ஃபைனலாக நம்ம வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்த பிறகு நீங்கள் உடனே இமீடியட்டாக பாருங்கள், இப்படி கொதித்து வரணும். இப்போ வந்து இமீடியட்டாக ஆஃப் பண்ணிடலாம். பெப்பர் வந்து போட்டுட்டு கொத்தமல்லியை வந்து கார்னிஷ் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிட்டால் நம்மளுடைய சூப் வந்து ரெடி ஆகிடும். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கனும் இதே மெத்தட் தான். சிக்கனும் இதே மாதிரி பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இந்த சூப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எங்கள் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. இந்த சூப்பை கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.